சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே உள்ள நாட்டாக்குடி கிராமத்தில் தொடர் கொலை சம்பவங்கள் நடைபெறுவதால் மக்கள் அச்சமடைந்து கிராமத்தை காலி செய்து உள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்மோகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சிவகங்கை பக்கத்தில் இருக்குது நாட்டாக்குடி கிராமம். இந்த கிராமத்தில் 6 மாதத்துக்குள்ளே 2 கொலைகள் நடந்ததுனால இந்த கிராம மக்கள் பயந்து ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டாங்க. இந்த ஊரில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இப்பொழுதைக்கு இருக்கிறார். அவர்கிட்ட இந்த ஊரோட நிலைமையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் நாட்டாக்குடி என்ற கிராமம் 15 கிலோமீட்டர் தொலைவில் கூட ஒரு சிறிய ஒரு குக்கிராமம் தான். இந்த கிராமத்தில் சுமார் 50 குடும்பம் இருந்து இப்போ ஒரு 35 வீடு மட்டும் இருந்தது. இந்த கொலை நடந்ததுலேருந்து அவங்களும் மறுநாளே அப்படியே சாமானாக எடுத்துகிட்டு அசலூருக்கு குடிபெயர்ந்து போயிட்டார்கள். இதுதான் உண்மையான நிலவரம் இன்னைக்கு. அதுக்கப்புறம் அன்னையிலேருந்தே காவலுக்கு அங்கே போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. அவங்களும் கொலை நடந்ததுலேருந்து நேற்று காலைல 7 மணி வரை இருந்தாங்க. அவங்களும் பணியை முடிச்சு போயிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நான் மட்டும்தான் தனிமரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதற்கு காரணம் இந்த கொலைப்பள்ளி அச்சுறுத்தல் கொடுத்தனால ரொம்ப கொடூரமாக கழுத்தை அறுத்து கொலை செய்தனால அனைத்து பெண்மணிகளுக்கும் ஆண்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலாக வந்தனால அவங்க அவங்களே தன்னுடைய சுயமாகவே இன்றைக்கி நமக்கு எந்த உதவியும் இல்லைன்னு சொல்லி அவளுடைய சொந்த உரிமை பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க பிடிச்ச இடத்துக்கு அவங்க பக்கத்து ஊரில் குடிமனம் போயிட்டாங்க. இது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ நம்ம இந்த ஊர் என்ன ஆகும்? இது மாதிரி அடுத்தடுத்த ஊரில் என்ன ஆகும்? அச்சப்பயம் தான் வரும். அதனால் இந்த கொலை பயத்தை போக்குறதுக்கு இந்த கொலை என்ன நடந்துச்சுன்னு உண்மையான காவல்துறைகளில் விசாரணை கொண்டு அவருக்கு கொண்டு பொதுமக்கள் அச்சத்தை போக்கி காவல் பண்ணி உடனடியாக இப்போ பாதுகாப்பு கொடுத்து மீட்டெடுத்து எங்களை அடிப்படை வசதியை செஞ்சு கொடுத்தா ஆட்டோமேட்டிக் பொதுமக்கள் தானாக வாழ்ந்துருவாங்க. இல்லை இப்படியே நீங்கள் கடப்பில் போட்டுட்டு அடுத்தது பார்க்குறீங்கன்னா இந்த கிராமம் போல் அடுத்தடுத்த கிராமமே இப்படி தான் வரும். இதனால் தமிழகம் முதுகு வரைக்கும் ஒரு நம்ம கிராமம் கீழே ஒரு சீர்குலைக்கிற பாதையில் தான் போகும். தமிழருக்கு முன் வைக்கிறேன் நான். இந்த நாளில் எங்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கை வேறு வெளிச்சத்தில் வரணுன்றக்காக தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தோம், கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தாங்கியிருந்தோம். ஒரு கொலை உயிரை நாங்கள் எப்படி வாழ்றது எதனால? இப்போ கொடூரமாக கொலை செஞ்சால் எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொருத்தர் நாளைக்கு நான் பேசுதே ரொம்ப பயம் அச்சந்தேன். ஏன்னா பேசிட்டு பரவாயில்லைன்னுட்டு நான் 10 பேர் வாழ வைக்கணும் செய்யணும், நல்லா தான் பேசுகிறேன், யாரும் நல்லதாக செய்யணும் தான் சொல்லி செய்கிறோம். ஆனால் எனக்கு என்ன உத்தரவாதம்? நான் நேற்றுல 100 கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். 4 முறை ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி வச்சிருக்கேன். எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்கல. ஒருத்தருக்கே எனக்கே கொடுக்கல. இந்த கிராம மக்கள் 100,000 பேருக்கு எப்படி கொடுப்பாங்க? ஏன் இந்த தயக்கம்? இதைத்தான் முன்னு வைக்கிறாங்க. பொதுமக்கள் இன்ன வரைக்கும் பேச வரலையே. யாருமே வாராக பேச வர மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டுறாங்க. எல்லாம் பின்னரிக்கிறாங்க. நாளைக்கு இந்த நியூஸை பார்த்துட்டு என்னை கொல்லுவாங்க, ஒவ்வொருத்தராக செய்வாங்க. நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளை முன்னாடி வாழ வேணாமா? இதான் நினைக்கிறாங்க. இப்போ எப்படி வர முடியும்? இப்போ நான் மட்டும் பேசியிருந்தேன், நான் தனிமரமா? நானும் இதில் ஒரு குடிமகன் ஒருத்தையும் தான். அதனால் என்னோட ஊருக்கு நியாயம் கிடைக்குன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கொண்டு மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது எல்லாமே அலட்சியமாக மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும். வீடியோ எங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காது. களத்தில் இறங்கி அதுக்குள்ளே காரணங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சா தான் தெரியும். அப்போ தான் நீங்கள் வாங்குகிற சம்பளமே உங்களை சீத்தியமாகும். இல்லைன்னா அப்படி தான் நடக்காது. நான் எதுவுமே கிடையாது. எங்கள் விவசாயிக்கு ஒருத்தர் செத்து கிடந்தே அதுக்கு நியாயம் கிடைக்கல. இந்த ஊரை விட்டு வெளியே போனாங்க, அதுக்கும் கண்டுக்கறல. அப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருந்து என்ன செய்கிறீங்க? யாருக்காக சாமிறீங்க? இது கூட சிவனுடைய சொத்து, சிவனுடைய வாழ்க்கை. உப்பு துண்டமே தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நீதி ஒரு நாள் ஜெயிக்கும், சத்தியம் ஒரு நாள் ஜெயிக்கும். அந்த பயணத்தில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதனால் எனக்கு இந்த கொலை அச்ச பயம் தான் இருக்குது. ஆனால் காட்டிக்கிறாம நான் என்ன செய்யணும்? என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை யாரும் தயவு செய்து தவறாமல் எனக்கு இல்லை அரசியல் அது இதுன்னு சொல்லி ஆதாயம் பண்ணி எனக்கு தவறான மோட்டிவில் பார்க்காம இந்த ஊருக்கு நல்லது செய்யணும் செய்யுது. அதை மட்டும் உங்கள் கடமையை செய்யுங்க. தானாக மாறிடும். உப்பு திண்டவோ தண்ணி செய்யும், உப்பு சென்றவோ தண்ணி கொடுப்பா. சத்திய ஜெயம் ஒரு நாள் நினைக்கும். இந்த உழைப்பு அத்தனை பேர் உண்மை என்று நிற்க இறைவன் ஒருவர் என்ன சிவனே அவனே தான் சாட்சி. என்னை படைச்சு பேச வைக்கிறது அவர் தான். அதனால் தயவு செய்து அரசியல் நோக்கம் படாமல் பொதுமக்கள் வாழணும் என்று நினச்சி அதுக்கு நல்லபடி உடனே செய்யுங்க. உங்களுக்கு கை மேலே உங்களுடைய பலன் கிடைக்கும். பொதுமக்கள் நல்லா இருப்பாங்க. இந்த அவளுடைய வேண்டுதல் எல்லாமே இந்த ஊர் நல்லா இருக்கணும் தான். இப்போ பேசாத காரணம் நானே திருப்பி பேச காரணம் அவங்க அச்சத்தை போக்கி தான் இருக்காங்க. நீங்கள் உடனே அவர் தேராமல் ஒரு வியாபாரம் கூட விளம்பரத்தை போட்டால் தான் கிடைக்குது. ஒரு ஜவுளி கடையில் முதல்ல ஒரு இலவசம் கொடுத்தா தான் வராங்க. இலவசம் கொடுத்தா அது மாதிரி பொதுமக்கள் நீங்கள் அச்சத்தை போக்காமல் திருப்பி எங்களுக்கு அதை செஞ்சு கேட்டு ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே. பொதுமக்கள் அச்சத்தை போக்க அவங்களுக்கு செய்யுங்க, சேவை செய்யுங்க. அடிப்படை பக்கத்தூர் படமாத்தூரில் உள்ளது மாதிரி எங்களுக்கு அடிப்படை வசதி செஞ்சு கொடுங்க. அந்த படமாத்தூரில் பஸ்ஸு போகுது, குடி தண்ணீர் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அங்கே தொட்டி தட்டி கொடுத்துருக்காங்க, பள்ளியோடம் கட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே படமாத்தூரில் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற மக்கள் கூட படமாத்தூர் குடியேறி போயிட்டாங்க. இப்போ படமாத்தூர் பெருசா, இந்த ஊர் பெருசா? எல்லாமே ஒரே ஊர் தான், எல்லாம் ஒரே வசதி தான். இப்போ இந்த ஊர் அதே மாதிரி ஆக்கிட்டோம்னா படமாத்தூர் யாரும் போக மாட்டாங்க, சிவகங்கைக்கு யாரும் போக மாட்டாங்க.
இது என்ன மறைமுகமான ஒரு இதாக தான் இருக்குது. இது மல்டிபிலிட்டியா மாதிரி யாரோ தூண்டுதல் செய்கிற மாதிரி என்ன சொல்ல போனால் லேட் பண்ண தெரியுது. இந்த கொலைக்கு பூரா காரணம் பின்னாடி யாரோ ஒரு பின்னணி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் வெளிச்சத்தை சீக்கிரமாக கொண்டு வரணும். மாவட்ட ஆட்சியில் உடனடியாக தமிழர் பாரி கொண்டு போகணும். போர்க்கால அடிப்படையில் உடனே கொண்டு வரணும். 24 நாளில் ஒரு கொலையை பிடிச்சி மனசு வச்சா ஒரு நிமிஷத்தை கொலையை பிடிக்கிறாங்க. அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தால் ஒரு நியாயம், சாதாரண ஒரு பக்கமாக தான் நியாயம். ஒரு டாக்டர் இறந்தால் அவளுக்கு ஒரு நியாயமாக இருக்குது. சட்டமும் நீதி சமமாக இருந்தால் மட்டும்தான் எல்லார் மக்களும் வாழலாம். விவசாயம் தான் முற்றிலும் எலும்பு முதுகெலும்பு. அதை மறந்துவிட வேண்டாம் என்று பொதுமக்கள்கிட்ட முன் வைக்கிற மீண்டும் முன் வைக்கிறது. விவசாயத்தை மேலே தூக்கி பாருங்க. நீங்கள் வாழ்க்கையை பொருளாதாரம் மேலே வரும். அப்புறம் இந்த கிராமம் தான் நகரமாகும். நீங்கள் கிராமத்தை இருட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா எப்படி நகரமாக ஆகவே ஆகாது. வாயில் பேசுகிறேன். இது தமிழக முதல்வருக்கு ஜனாதிபதி ஐயாவுக்கும் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று, எங்களுடைய கிராமத்தை மீட்டு கொண்டு வரணும். எங்களோட அடிப்படை ஆசாசியாக செஞ்சு கொடுக்கணும். இது செய்யாதனால தான் கீழே இருக்குது. உங்களோட பண்டு எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் எங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்ல ஆச்சரியம் தெரிவிக்க முடியல. அப்போ அது காரணம் நான் சரியான உங்களோட அணுகுமுறை எங்களை அணுகாதான் பொதுமக்கள் பின்னேறிச்சிட்டே போயிட்டு இருக்காங்க. நீ அதை மீட்டி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் வெளிச்சத்தில் வந்துடுவோம். அனைத்து பேருக்கும் நன்றி. இந்த செய்தி ஒளிபரப்பு அத்தனை மீடியா நியூஸ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. என் கிராமத்து சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன். இவங்களை பேச கொடுத்த வாய்ப்பு அளித்த பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி கொடூரங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் காவல்துறையிட்டையும் இவர் முறையிட்டு இருக்காரு. இது இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. நியூஸ் 7 செய்திகளுக்காக ராஜ்மோகன். என் வயசுக்கு இப்போ 70-72 வயசு ஆயிடுச்சு. நாங்களாம் அங்கே இருந்தவங்க மக்கள் தான் அங்கிட்ட வேலை வட்டிக்கு போகிறோம்னா அங்கிட்ட போய் இருக்காங்க. பஸ்ஸு போக இல்லாமல் தான் பிள்ளை குட்டியெல்லாம் படிக்க வைக்க பேரன் பேத்தியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், வேறு எங்கேயும் போகலை. இங்கேயே இப்போ 15 நாள் ஆச்சு அந்த ஊருக்கு கால் எடுத்து வைக்கலட்டாங்க. அதோட அரண்டு வெளியேறினவங்க தான். நான்லாம் என் மகளை திருப்பணத்தில் கட்டி கொடுத்துருக்கான். அங்கே போய் இருக்க சமந்தார் வீட்டில் இருக்கான். திருப்பி நாட்டாவடி போகணுன்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா? சாமி இருக்கு, வீடு இருக்கு, வயக்காடு கிடக்கு, அதெல்லாம் விட முடியும். தண்ணி இருக்கணும், எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இல்லைன்னா இப்படித்தான் நாங்க தெரிய வேண்டியது. ஒருத்தல தலையாரியா யாருமே கண்டுக்கிறல. ஏன் அப்படி போறிய வரிய இருங்க அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. எப்போ வருவேன் போவேன். அன்னைக்குன்னு இந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டு அந்த ஒருத்தனுக்காடி ஊரே காலி பண்ணுறீங்களா? காலி பண்ணிட்டாங்கல்ல. காலி பண்ணித்தானே ஆகணும். ஒருத்தனுக்கு என்ன நாளைக்கு எண்ணெய் வெட்டி அதை வெட்டு, அது பாதிப்பு தானே. 2 கொலை நடந்ததுக்கு அந்த ஒருத்தன் தான் காரணம் இல்லை, ஒரு கொலத்துக்காக தான். அவனுக்கு சரியான கவர்மெண்ட் தண்டனை கொடுத்தா போன பக்கம் வருவாங்க. இல்லைன்னா இல்லை பிடிச்ச இடத்துக்கு 2 மாதம் பெயில் வந்துடுவான்ல. இப்போ எப்படி வந்தேன்? இப்போ அவன் 4 கொலை படித்தேன். இப்போ எப்படி வந்தேன்? 4 கொலை பண்ணிட்டேன். இப்போ எப்படி வந்தேன்? அப்புறம் அவனை நம்பி எப்படி போய் ஊர்ல இருக்க முடியும்? அப்ப நீங்க நடவடிக்கை எடுக்கலைங்கிறத கண்டிச்சு சட்டங்கள் நல்லா இல்ல. மேல சட்டங்கள் நல்லா இல்ல. மேல சட்டம் என்னையே சுடுறீங்க வைங்க, சூட்டி கொடுத்துட்டா ஒரு பயப்படுவாங்க. ஒரு சரியான தண்டனை கொடுத்துட்டு வைங்க, பயப்படுவாங்க. இருக்கிறாள் ஆக நம்மளுக்கு இப்படித்தானே வரும் அப்படின்னு பயம் இருக்கு. அந்த குழுவுக்கு இல்லையில பெயில் 40 நாள் பெயில் கொடுத்துறாங்க. யாரோ ஒரு பெரிய விஐபி ஒரு எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ 40 நாள் 45 நாளில் 5 நாளில் ஒரு ரவுண்டிங் பண்ணுறேன், ஒருத்தர் போடுறேன். அப்புறம் ஒரு காவல்துறை என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு 4 லட்சம் அவங்க கடமையை கரெக்டாக பிடிச்சி கொண்டு ஒப்படைப்பாங்க கோர்ட்டில். அதனால அவங்க கடமை. அவங்க ஒன்று சொல்ல முடியாது. இல்லை, மேலேருந்து உத்தரவு வந்தால் தானே செய்ய முடியும், சரியான தண்டனை கொடுக்க முடியும். எத்தனை காவல் முடிச்சுக்கிட்டே இருக்கு, போலீஸ் எந்த நேரம் முடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ என்னதான் செய்யணும்? அவனுக்கு சரியான பயல்மெண்ட் கொடுக்கணும். அதுதான் செய்ய முடியும். வேற காவல்துறைக்கு மேலாம் குறை சொல்லக்கூடாது. போலீஸுக்கு போட்டாலுமே அவன் பண்ணிக்கு தான் வருவாங்க. போலீஸு மேலே எந்த தப்பும் இல்லை. அவங்க கடமை செய்ய வருவாங்க. நைட்டு மூலம் போடுறாங்க, தோட்டி போட்டுருந்தாங்க. அவன் வாழ்ந்து போட தெரியல. ஒரு வேலிக்கறிக்கு போட்டு போட்டாலும் யாருக்கு என்ன தெரியும்? எல்லாத்துக்கும் காரணம் கஞ்சா தான். கஞ்சா கேஸ் தான். போதைக்கு அருமையாயிட்டேன். அவனும் மாற்றவும் மாட்டேன். அப்புறம் எப்படி பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்த்தால வெட்டி ஒரு 15 கிலோமீட்டர் கொண்டு வரான்னு சொன்னா அப்போ எவ்வளோ துணிச்சல் பாருங்க. அதான் இப்படி இருக்கு நிலைமை. அதுக்கு மேலே நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து சரியான ஒரு முடிவு கிடைக்கணும். இல்லைன்னா அதுக்கு வேலையில் வர மாட்டாங்க. உள்ளே வச்சுக்கணும். நானே போட முடியும் சொல்லிட்டேன்ல. எல்லாருக்கும் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே இருக்கு. அத்திப்பட்டி கிராமம் அழிஞ்சிச்சு இல்லை சார்? அதே மாதிரி தான் இப்போ நாட்டாடி கிராமம் மக்கள் இது வரைக்கும் உங்களுக்கு மக்கள் கிராம அதிகாரி இது வரைக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு எட்டி பார்க்கலையே சார். எங்கள் ஊரில் ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன போறீங்க வரீங்க, நாங்கள் அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறோம். இல்லை பிரச்சனை இல்லை, யாரும் வரல. இது வரைக்கும் வரல. எனக்கு எத்தனை நாள் ஆச்சு? எம்எல்ஏ யாரும் வரல.
எலெக்ஷன் டைம் வருவாங்க 1000 கொடுக்கறது 500 சேர்த்து கொடுக்க ஓட்டு போடு அதுதான். அப்படிதான் இருக்கு. பாருங்க நல்லா பாருங்க கிராம ஏரியா எதுக்கு இருக்காங்க நல்லா பாருங்க வரலாம்ல. இந்த ஊர் நிலைமை பார்த்து அவங்க ஒரு பெடிஷன் மேலே கொடுக்கலாம்ல. அழிஞ்சு போதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிட்டு கேட்கவே இல்லையில. அப்போ பார்த்தீங்களா அப்படி நடக்கும்ல சார். எங்கே வெட்டுவேன் எங்கே போகிறான்னு தெரியல அப்படின்னு வெட்டுறாள்ல. எல்லாத்துக்கும் மூல காரணம் கஞ்சா தான். கஞ்சா தமிழ்நாட்டில் நிறைய கிடைக்கும், நிறைய உற்பத்தி ஆயிடுச்சு. இப்படி 10 பேசி போயிட்டு இப்போ பேச முடியல சார். நம்மளுக்கு பயந்து கிடக்கு. அப்படியா இடி பார்ப்பேன் நாளைக்கு அப்படின்னு போகிறேன். நாளை கழிச்சு 6 வாழை அடிச்சிட்டு வாழ எடுத்துருவேன். காலங்கள் அப்படி ஆகிப்போச்சு. கஞ்சா ஒழிக்கணும் கஞ்சா ஒழிக்க முடியாது இருக்கா கவர்மெண்ட்டே ஒழிக்க முடியல. அப்படி எங்கிட்ட கஞ்சா ஒழிக்கிறது அது உற்பத்தி ஆயிடுச்சு. பண்ணி குட்டி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதெல்லாம் ஒழிக்க முடியாது. நம்ம தான் இருந்து இருக்கிற காலத்து எனக்கு 73 வயசாயிருச்சு. நான் எந்த ஊரில் சம்பாதிக்க 100 நாள் வேலைக்கு வாரேன். 52 இப்போ வயசு என்ன பாருங்க.